நம்ம பாவக்காய் குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகும் பெருங்காயம் இது 2 தான் போடணும், வேறு எதுவும் போட வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு பொரியட்டும். அதாவது கடுகும் பெருங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வெங்காயம் இப்போது இதை 2 கிண்டி விட்டுட்டு இதிலே நம்ம பாவக்காய் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பாவக்காயில் உள்ள விதையெல்லாம் எடுக்கவே இல்லை. அதாவது நல்லா பிஞ்சாக தான் இருந்தது. பெருசாக இருந்தாலும் பாவக்காய் விதை வந்து முத்தலாக இல்லை, அதனால் நான் அதை வந்து அப்படியே போட்டிருக்கேன். ரொம்ப முத்தலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் விதையை எடுத்துகிட்டு போட்டுக்கிறங்க. இந்த பாவக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பாவக்காயை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா சாம்பார் நல்லாயிருக்கும். அதாவது அது காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சமையல் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு காய் ஒரு மாதிரியாக இருக்குது சரியில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா வந்து நல்லா கூடுதலாக போட்டு அந்த காயை வந்து நல்ல ஒரு இதுக்கு டேஸ்ட்டு கொண்டு வரணும். அதாவது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக சமைச்சு எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கணும்னு பார்க்கலாம். நல்லா பாவக்காயை வதக்கிக்கிறங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா சாம்பார் வந்து நமக்கு வாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் சாம்பார், இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியே வச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா பாவக்காயை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி மல்லிப்பொடி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லிப்பொடி 4 ஸ்பூன். மிளகாப்பொடி 3 ஸ்பூன், மல்லிப்பொடி 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பருப்பு ஜாஸ்தியாக போடுறோம் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைஞ்சி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து எப்படின்னா நான் வைக்கிறத உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இதில் இந்த புளிக்கரைசல் ஊற்றிடுறேன். புளிக்கரைசல் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு நல்லா ஊற்றிக்கிறங்க. புளி அதாவது மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவு ஊற்றிக்கிறங்க. இப்போ இது தேவையான அளவு தண்ணி. அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து கவனமாக தண்ணி ஊற்றிக்கிறீங்க. நம்ம பாவக்காய் வந்து நல்லா வதக்கியிருக்கோம், அதிலே வந்து நமக்கு பாதி அளவு வெந்துடும். அதாவது ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டாம், அது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கலர் கொஞ்சம் நல்லா மாறுற வரைக்கும் வதக்கிக்கிறங்க. அப்போ தான் நமக்கு சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் பருப்பு இந்த பாருங்கள், இந்த மாதிரி மலர வேக வச்சுருக்கேன். இதை இதோட கலந்துடலாம். இது வந்து பருப்பு நல்லா போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார். வந்து பருப்பு நல்லா போட்டால் தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். பாவக்காய் நமக்கு கசப்பு தன்மை அதிகமாக தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் வாங்கி வச்சிங்கன்னா சாம்பார் நல்லா இருக்குங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இன்னும் உப்பு போடலை, உப்பு போட்டுடலாம். பார்த்து கவனமாக போட்டுக்கிறங்க. உப்பு எப்போவும் சொல்கிறது தான். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வேகட்டும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் குக்கரில் வைப்போம். இதெல்லாம் வந்து நிதானமாக தான், பருப்பு கூட சில நேரம் குக்கரில் வச்சு எடுத்துக்கிடுவேங்க நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காய் இதெல்லாம் வந்து நிதானமாக வேக விட்டால் தான் நமக்கு அந்த காயோடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும் சாம்பார் வந்து அருமையாக. நம்ம இது இப்படியே கொதித்து நல்லா வேகட்டும். இப்போ எல்லாமே போட்டோம், புளி முதற்கொண்டு எல்லாம் ஊற்றியாச்சு. புளி பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப குட்டி எலுமிச்சம்பழம் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறங்க புளி. அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பெரிய சைஸுக்கு போயிடாதீங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
அதாவது பாருங்கள், இந்த அளவு பார்க்கும்போது தெரியும். இந்த பருப்பு கரைசலோடு சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றும் நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா பருப்பு வந்து நல்லா மலர்ந்து நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் அதில் சேருங்க. எப்போவுமே இந்த எந்த காய் எல்லா சாம்பாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் தான் பருப்பு நான் காயில் சேர்த்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் வேகாமல் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த புளி உப்பு எல்லாம் சேரும்போது அந்த பருப்பு வந்து வேகாது நமக்கு. அதனால நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரையாது. பாருங்கள், நான் நல்லா மலர்ந்து தான் போட்டேன். பாருங்கள், கரையவே கரையாது. அப்படி கரெக்டாக இருக்கும். அதோட சேர்ந்து வேகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்லா கொதிக்கிறதுனால அப்படி தெரியுதுங்க. சிம்மில் வச்சோம் அப்படின்னா மேலே எண்ணெய் வந்ததெல்லாம் நல்லா தெரியும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா ஒன்று போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தால் போடுங்க. நான் இருந்ததுனால போடுறேன், இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாளித்து ஊற்றும் போது நீங்கள் உப்பு புளி இதெல்லாம் வந்து காரம் போதுமானு பார்த்துட்டு அப்போவே போட்டுருங்க. வேகிறதுக்கு முன்னாடியே, காய் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அப்போவே எல்லாம் பார்த்து அளவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க. எல்லாமே கரெக்டாக போட்டுறதுக்கப்புறம் அப்படியே வேக விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுதான் சாம்பார் வந்து எந்த இது வச்சாலுமே அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பார்த்து போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. எப்போவுமே எந்த இது சமைச்சாலுமே நல்லா இருக்காது. இது வந்து சாம்பார் வந்து அருமையாக இருக்குங்க. நீங்கள் வச்சு பாருங்கள். புளிக்குழம்பு சாப்பிட்றவங்கெல்லாம் சாம்பார் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா சாம்பார் தான் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாவக்காய் வந்து இந்த பருப்பு புளி எல்லாமே நல்லா ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பாவக்காய் வாங்கி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியும். பாவக்காய்னாலே கசப்பு இருக்கத்தான் செய்யும். கசப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக கசப்பு இருக்கும். ரொம்ப தெரியாது. நம்ம பருப்பு நல்லா போட்டிருக்கோம், புளி நல்லா ஊற்றிருக்கோம், தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கோங்கிறப்ப நம்ம அந்த பாவக்காயோட கசப்பு தன்மை நமக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். இப்போ பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா காய் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, அந்த சாம்பாரில் எல்லாமே இறங்கிடும் நமக்கு அதோடைய சத்து போகிறோம். அப்போ அதை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து காயெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்க. இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.